ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 எபிசோட் 6 பேரு ஃபேஸ்லெஸ் மென். இந்த ஃபேஸ்லெஸ் மென் அப்படிங்கிறவங்க கொலைகளை எந்த விதமான தடயங்களும் இல்லாம ரொம்ப தந்திரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கூலிப்படை அமைப்பு. இவங்களுக்குன்னு நிரந்தரமா ஒரு முக அடையாளம் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக இறந்தவர்களோட முகத்தை சேமிச்சு வச்சிருந்து தேவைப்படும் பொழுது அந்த முகத்தை அடையாளமா தரிச்சு கொலைகளை நிகழ்த்தக்கூடியவங்க. இந்த எபிசோட் நேரடியா அந்த ஃபேஸ்லெஸ் மென் பத்தினது கிடையாது. ஆனா இந்த எபிசோட்ல வரக்கூடிய பெரும்பாலானவங்க அவங்களுடைய சொந்த அடையாளத்தை மறைச்சிட்டு வேறு ஒரு அடையாளத்தை பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ரெனேரா ஆர்மண்ட் ஹைட்டவரை கொல்றதுக்காக தங்களுடைய அடையாளத்தை மறைச்சு மாறு வேடத்துல ஒரு சில கொலையாளிகள் அனுப்புறா. மறுபக்கம் டேமன் கிங்ஸ் லேண்டிங்ல நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பின்னால யார் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு சிட்டி வாட்ச் நபர் மாதிரியே வேடமிட்டு போறான். ஹியூ த ஹேமர் ஒரு வியாபாரியோட அடையாளத்தோட டம்பிள்டன் நகரத்துக்குள்ள நுழையிறான். இறந்தது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த ரிவர்மன் ஆர்மியினுடைய சதி வேலையில கிறிஸ்டன் கோலும் சிக்கிக்கிறான். அதோட சேர்த்து ஆலிஸ் ரிவர்ஸ் நமக்கு ஒரு சில புதிய டிராகன் முட்டைகளை அறிமுகப்படுத்துறா. ஆலிஸ் ரிவர்ஸ்னுடைய மர்மங்கள் பத்தின கூடுதல் தகவலையும் இந்த எபிசோட்ல நமக்கு காமிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பத்தி இந்த எபிசோட்ல பாத்துருவோம். கிறிஸ்டன் கோலும் அவனுடைய சொற்ப வீரர்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய பாதையில ரிவர்மன் படையை சேர்ந்த பலர் இறந்து போய் பிணங்களா கிடப்பாங்க. ஆனா இது ஒரு பொறி தான். இவங்க இங்க இறந்து போனவங்க கிடையாது. வேற எங்கோ இறந்து போனவங்க இங்க கொண்டு வந்து இவங்களுடைய பாதையில போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில ஒரு சிலர் இறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டும் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தாக்குதலை கிறிஸ்டன் கோலும் அவனுடைய ஆட்களும் சமாளிச்சிருந்தாலும் ரிவர்லாண்ட்ஸ் மற்றும் வென்ட்ரவில்ஸ்னுடைய பெரும் படையால சுத்தி வளைக்கப்பட்டிருப்பாங்க. தன்னுடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டதை புரிஞ்சுக்கிற கிறிஸ்டன் ஒரு வீரனுக்குண்டான கௌரவமிக்க ஒரு மரணத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசையில ஆஸ்கர் டல்லி மற்றும் ராட்ரிக் டெஸ்டனுக்கு எதிராக தான் ஒரு ஆளா சண்டையிடுறதா அவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருப்பான். ஆனா அவங்க கிறிஸ்டன் எதிர்பார்க்கிற இந்த ஒரு மரணத்தை வழங்காம ஆலிசன் பிளாக்வுட் 3 அம்புகளை எய்தி கிறிஸ்டனோட கதையை முடிச்சிருப்பாங்க. கிறிஸ்டனுடைய இறப்புல இருக்கக்கூடிய நகைமுரண் இந்த சீசன் முழுக்கவுமே அவன் ஒரு வீரனுக்குண்டான கௌரவமிக்க ஒரு மரணத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசையில தான் வந்திருப்பான். போன எபிசோட்ல கூட அவன் எப்படி யுத்தத்துல வீரமா சண்டை போட்டு மரணிச்சான் அப்படிங்கிற அந்த மகிமைகள் பத்தி எல்லாம் பாடல்கள் பாடப்படும். அதை ஆலிசன்ட்டும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவனுடைய இந்த மரணம் அப்படிங்கிறது மகிமையும் கிடையாது, கௌரவமும் கிடையாது. யுத்தகலம் அப்படிங்கிறது நாம எதிர்பார்க்கிற அந்த மரணத்தை வழங்காது. அது இரக்கமற்றதா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவூட்டலா கிறிஸ்டனுடைய மரணம் இருந்துச்சு. கிறிஸ்டன் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வி லைட் த வே அப்படிங்கிற ஹைட்டவர்ஸ் வாசகங்களை சொல்லியிருப்பான். ஓல்ட் டவுன்ல இருக்கக்கூடிய ஹைட்டவர் கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கமா செயல்பட்டு ஒளி பாய்ச்சக்கூடியது அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வாசகங்கள் தான் இது. போன சீசன்ல கிறிஸ்டன் ஆலிசன்ட் தான் தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு சொல்லியிருப்பான். சீசன் 1ல அவன் தற்கொலை செஞ்சுக்க போகும்பொழுது கூட ஆலிசன்ட் தான் அதை தடுத்து அவன் வாழ்றதுக்கான ஒரு காரணத்தையுமே கொடுத்திருப்பான். அவன் இறக்கும் பொழுதுமே ஆலிசன்டோடைய அந்த கர்ச்சீஃபை கையில ஏந்திர மாதிரி தான் இறந்தும் போயிருப்பான். ஒரு வகையில இது கவித்துவமானது தான். ஆனா அதே நேரம் அவன் எதிர்பார்த்த அந்த மரணம் கூட அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது இது பரிதாபத்துக்குரியது தான். புக்ல இந்த ஒரு நிகழ்வை த புச்சர்ஸ் பால் அப்படின்னு அழைப்பாங்க. அங்க இந்த சம்பவங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்திருக்கும். 2 பேருக்கு பதிலாக கிறிஸ்டன் கோல், கேரிபல்ட் கிரே, பேட் ஆஃப் லாங்லீஃப் மற்றும் ராட்ரிக் டெஸ்டின் அப்படிங்கிற 3 பேருக்கு எதிராக சவால் விட்டிருப்பான். அதுல கேரிபல்ட் கிரே தான் கிறிஸ்டன் கோலையும் அவனுடைய வீரர்களையும் மன்னிச்சு விட முடியாது. காரணம் எதிரிகளுடைய எலும்புகளை பயன்படுத்தி கோயில்கள் கட்ட போறதா சத்தியம் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வரியை சொல்லியிருப்பாரு. இங்க ஆஸ்கர் டல்லி அந்த வரியை சொல்ற மாதிரி இருக்கும். கிங்ஸ் லேண்டிங்ல சிட்டி வாட்ச் நபர்கள் கொலைகளுக்கு பின்னாடி ஆர்மண்ட் ஹைட்டவர் தான் இருக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு டேமன் அதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனை பொறுத்தளவுக்கு நேரடியா டம்பிள்டனுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஹைட்டவர் படையினரை ஒட்டுமொத்தமா எரிச்சு அவங்களுடைய பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வழக்கம் போலவே அந்த மாதிரி செஞ்சா உள்ளூர் மக்களையும் சேர்த்து எரிக்க வேண்டி வரும் அப்படிங்கிற காரணத்தினால அவையில இருக்கக்கூடிய மத்தவங்க அந்த யோசனையை நிராகரிக்கிறாங்க. போன சீசன்ல டேமன் ரெனேரா தான் இந்த அரியணைக்கு உரித்தானவள் அப்படிங்கறத அந்த ஆர்டத்துல பார்த்திருப்பான். அந்த சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் ப்ராஃபஸியை பொறுத்தளவுக்கு ரெனேரா இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்காக எது செஞ்சாலும் அது நியாயப்படுத்தப்படும் அப்படின்னு டேமன் சொல்றான். அதோட சேர்த்து ஏகான் த கான்கரர் ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற நிகழ்வுல 1000 பேருக்கு மேல எரிச்சு சாம்பலாக்கி தான் இந்த ஆட்சியை நிலைப்படுத்தியிருப்பாரு அப்படிங்கிற அந்த சம்பவத்தையும் அவளுக்கு நினைவூட்டுவான். இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது ஏகான்ஸ் கான்குவஸ்ட்ல ஒரு முக்கியமான நிகழ்வு தான். இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேரம் இருக்கும்போது அதையும் ஒரு வீடியோவா பண்ணுவோம். ஆனா ரெனேராவும் இந்த ஒரு யோசனையை மறுக்கத்தான் செய்றா. அதுக்கு பதிலா ஒரு சில கூலிப்படை ஆட்களை அனுப்பி டேரான் டார்கேரியனையும் ஆர்மண்ட் ஹைட்டவரையும் கொன்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறா. அதே நேரம் டேமன் இங்க சிட்டி வாட்ச் நபர்கள் எப்படி கொல்லப்படுறாங்க அப்படிங்கறத விசாரிக்கவும் அவ சொல்றா. கூடுதலா இந்த நகரத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக ஆலின் கிட்ட சில வெலாரியன் வீரர்களையும் இங்க அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருப்பா. சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ஆர்மண்ட் ஹைட்டவருக்கு போரஸ் பராத்தியன் கிட்ட இருந்து ஒரு தூது ஒன்று வந்திருக்கும். ஸ்டாம்சென்ட்ல இருந்து பராத்தியன் படையினர்கள் ஏன் இன்னும் கிரீன் ஆர்மியை வந்து சேரல அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த தூதுல எழுதப்பட்டிருக்கும். இப்போ அதே போரஸ் பராத்தியன் அவனுடைய சில ஆட்களை ரெனேரா கிட்ட அனுப்பி அவன் ஏன் இன்னும் வர முடியல அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்றான். டான்ல இருக்கக்கூடிய ரெட் மவுண்டன் அப்படிங்கிற பகுதியில வல்ச்சர் கிங் ஒருத்தனோட சண்டை போடுறதுக்காக அவனும் அவனுடைய படையினர்களும் போயிருக்கிறதா சொல்றான். இந்த வல்ச்சர் கிங் அப்படிங்கிறது ஒரு அரசனுடைய பெயர் கிடையாது. இந்த அயன் த்ரோனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய கிளர்ச்சிக்காரர்களுடைய தலைவனுக்கு தான் வல்ச்சர் கிங் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கும். இது காலங்காலமா இருந்துட்டு வர்ற பிரச்சனை தான். ஆனா போரோஸ் உண்மையிலேயே அங்க சண்டை போடுறதுக்காக எல்லாம் போல. அவனுக்கு இப்போ யார் பக்கம் சாதகமா நிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இந்த யுத்தத்தின் போக்கு யாருக்கு சாதகமா போகுதோ அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கலாம், அது வரைக்கும் காலத்தை கடத்துவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் இந்த மாதிரி
மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வந்திருக்கக்கூடிய இந்த பராத்தியன் வீரர்கள் உடைய பயன்படுத்தி தான் ரெனேரா கொலையாளிகளை டம்பிள்டனுக்கு பின்னாடி அனுப்பியிருப்பா. சிட்டி வாட்ச் நபர்கள் ஒரு சில பேர் டேமனை சந்திச்சு தங்களுடைய பதவியிலிருந்து விலகிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இது ஒரு சிரமமான காலம் தான். அவங்களுடைய சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது கூட அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அடுத்தடுத்து அவங்க மரணிச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அதனால அவங்க தங்களுடைய குடும்பத்தை பார்க்க போறதா சொல்லிட்டு பதவியில விலகிறதா சொல்லிடுறாங்க. இதை தொடர்ந்து தான் வெலாரியன் வீரர்களை பாதுகாப்புக்கு அமர்த்துறதுக்காக ஆலின் கோர்லிஸை சந்திக்கிறதுக்காக போயிருப்பான். ஆனா கோர்லிஸை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் தன்கிட்ட இருந்து ரெனேராவுக்கு கொடுத்ததெல்லாம் போதாதா, இனியும் அவளுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஆலின் கிட்ட கேட்டிருப்பாரு. ஆனா ஆலின் ரெனேரா இதை கேட்கல, தான் தான் இதை கேட்கறதா சொல்லியிருப்பான். ரெனேரா தான் ஆலினை ஒரு வெலாரியனா அங்கீகரிக்கிறதுக்கு மறுத்திருப்பா. அப்படி இருக்கும்பொழுது ஆலின் எதுக்காக ரெனேராவுக்காக வாதாடுறதுக்கு வரான் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கும். ஆனா ஆலினை பொறுத்தளவுக்கு ரெனேரா அவனுக்கு ரத்த சொந்தம் கிடையாது. ஆனா தன்னுடைய அப்பா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரே இவனை அங்கீகரிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது ரெனேரா இதை தாமதிக்கிறதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆலினுக்கு தோணுது. டைலன் லானிஸ்டர் கல்லட் யுத்தத்திலிருந்து தப்பிச்சு ரூக்ஸ்டஸ்க்கு போயிருக்கிற அந்த ஒரு தகவல் இந்த ட்ரையார்கி கும்பல் கிட்ட இருந்து கோர்லிஸ் வெலாரியனுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதை ஆலின் கிட்டயுமே அவர் சொல்றாரு. ரெனேரா கிட்ட இதை தெரிவிச்சிட சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு ஆலின் பேலாவை சந்திச்சிருப்பான். தன்னுடைய அப்பா இன்னமும் கோவத்துல தான் இருக்கிறாரு. ஒருவேளை அவருடைய பேத்தி பேலா அவர்கிட்ட பேசினா அந்த கோபம் குறையும் அப்படிங்கிற காரணத்தினால பேலா கிட்ட இந்த ஒரு கோரிக்கையை கேட்டிருப்பான். ஆலினுடைய அப்பாவான கோர்லிஸும் சரி, பேலாவுடைய அப்பாவான டேமனும் சரி, யுத்தத்தின் வாயிலா அந்த கோபத்தை வெளிப்படுத்தி தான் பழக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கூட கோர்லிஸ் வெலாரியன் அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை இந்த ட்ரையார்கி படையினர் கூட சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் மரத்துல தொங்க விட்டுட்டு இருப்பாரு. அந்த ஒரு செயலை அவருடைய வீரர்களே செய்யலாம், ஆனா அவரே நேரடியா போய் செஞ்சிருப்பாரு. பேலா மற்றும் ஆலின் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய குடும்பத்துல இவங்க தான் மூத்த பிள்ளைகள். அதனால ரெண்டு பேருமே பொறுப்போட தான் இருந்திருக்காங்க. பேலா ஆலினை பார்த்து என்னைக்காவது இந்த பொறுப்புகள்ல இருந்தெல்லாம் விலகி தனியா எங்கேயாவது போயிடணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணிருக்கா அப்படின்னு பேலா கேட்பா. அதை ஆலினும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. போன எபிசோட்ல ஆடம் பேலாவை விருப்பம் இல்லாம எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவளை தேடி கண்டுபிடிச்சு வந்து அங்கிருந்து கூட்டிட்டு போறதா சொல்லியிருப்பான். அதை பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ப்ரொபோசல் மாதிரி தான் தோணுச்சு. ஆனா பேலாவுக்கு ஆடமை விடவும் ஆலின் மேலதான் காதல் இருக்க மாதிரி தெரியுது. சுரங்கப்பாதையில சிக்கிட்டு இருந்த ஆலிசன்டையும் ஹெலினாவையும் காவலர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எவ்வளவுதான் கருணை காமிச்சாலும் தனக்கு இவங்க துரோகம் செய்யறாங்க அப்படிங்கிற காரணத்தினால ரெனேரா ஆலிசன்ட் மேல பயங்கரமா கோபம் அடைஞ்சிருப்பா. இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஆலிசன்ட் ஹெலினா கர்ப்பமா இருக்கிற அந்த செய்தியை ரெனேரா கிட்ட சொல்லியிருப்பா. ரெனேராவுக்கும் ரெனேராவுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த ஹைட் ஹவுஸ் தான் எதிரிகள். அப்படி இருக்கும் பொழுது ரெனேரா இவங்களுக்கு கருணை காமிக்கிறது வெளியில தெரிஞ்சா அவளை பலவீனமா கருதுவாங்க. இதுக்கு மேலேயும் ரெனேராவால இவங்களை தண்டிக்காம இருக்க முடியாது. அதனால கூடுதல் கண்காணிப்போட இவங்களை சிறைப்படுத்த போறதா சொல்றா. இதுக்கு முன்னாடி காட் சூட் மரத்தடிக்கு ஹெலினாவை போறதுக்கு அனுமதிச்சிருப்பா. ஆனா இனிமேல் அதுவும் கிடையாது அப்படின்னு ரெனேரா சொல்லிடுறா. காரணம் ஹெலினா கர்ப்பமா இருக்கிறது வெளியில தெரிஞ்சா ஆலிசன்ட் பயந்த மாதிரியே அந்த குழந்தைய ரெனேரா கொல்ல வேண்டியது வரும் அல்லது கைதாவது பண்ணி வைக்க வேண்டியது வரும். போன எபிசோட்ல ஆலிசன்ட்டும் ஹெலினாவும் தப்பிக்க முயற்சிக்கும் பொழுது ஜெஹேராவும் உடன் வந்துருவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஆலிசன்ட் கொடுத்திருப்பா. ஆனா ஜெஹேராவை உடன் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆலிசன்ட்டுக்கு இருந்திருக்காது. தன்னுடைய மகள் ஹெலினாவை காப்பாத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெலினா தன்னுடைய அம்மா மேல கோவமா இருக்கிறா. இப்ப கர்ப்பமா இருக்கக்கூடிய ஹெலினா அதை தொடர்ந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியாவும் இருக்கிறா. அதே நேரம் ரெனேரா மிசாரியா கிட்ட ஹெலினா கர்ப்பமா இருக்கிற செய்தியை சொல்லும் பொழுது மிசாரியாவுக்கு அது தெரியாத மாதிரியே நடிச்சிருப்பா. அவகிட்ட இது பத்தி உனக்கும் சந்தேகம் வரவே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுதுமே இல்ல அப்படின்னு முகத்துக்கு நேராவே போய் சொல்லியிருப்பா. ஒரு சின்ன நினைவூட்டல், வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே நானே ரெக்கார்ட் பண்ணி நானே தான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய இந்த சின்ன ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போடுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போன எபிசோட்ல ஆலிசன் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ண அந்த வேலைக்கார பொண்ணையுமே கொல்ல சொல்லி மிசாரியா உத்தரவு போட்டிருப்பா. ஹெலினா பிரெக்னண்டா இருக்கிற தகவல் மிசாரியாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறது ஆலிசன்ட்டுக்கும் மிசாரியாவுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி மூன்றாவதா ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த வேலைக்கார பொண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதனால அவளை எலிமினேட் பண்ணிட்டா தனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு முடிவை மிசாரியா எடுத்திருக்கலாம். மிசாரியா என்னதான் இந்த பொதுமக்களுக்கும் ரொம்ப தாழ்ந்தவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை கொண்டிருந்தாலும் தனக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கும்போது அவங்கள எலிமினேட் பண்றதுக்கு எந்த விதத்திலும் தயங்க மாட்டேங்கிறா. போன எபிசோட்ல ஏகான் கொன்னவனை இங்க டைலண்டும் லாரிஸும் சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. லாரிஸ்னுடைய திட்டத்தின்படி இங்க இருந்து இவங்க மெய்டன் பூலுக்கு போய் அங்கிருந்து கப்பல் வழியா பிராவோஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது தான் திட்டம். ஆனா டைலண்ட் இதை மறுக்கிறான். அவனை பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாரும் காஸ்டல் ஈராக்கு போகணும் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்றான். சின்ன வயசுல இருந்தே ஏகான் ஒரு இளவரசனா பாராட்டி சீராட்டி தான் வளர்க்கப்பட்டிருப்பான். அவன்கிட்ட அவன் ஒரு மோசமான மனிதன் அப்படிங்கறத நேரடியா யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்படி உண்மையை அவனுக்கு உரைக்க செஞ்சிருந்தா அவனுமே கூட ஒரு நல்ல மனிதனா வளர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாரிஸ் போன எபிசோட்ல அதை செஞ்சிருந்தான். ஆனா டைலண்ட் லானிஸ்டரால நேரடியா ஒரு பதில சொல்ல முடியல. லாரிஸ் மாதிரி டைலண்ட் நேரடியா ஒரு பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு நம்ம எல்லாருக்குள்ளயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறான். ஏகான் இப்ப புரிஞ்சுக்கிறான் இவனுமே நம்ம கிட்ட நேரடியா ஒரு உண்மையை சொல்ல மாட்டான் அப்படிங்கறத. அதனால ஏகான் லாரிஸ் சொல்றதையே கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணி பிராவோஸ்கே போகலாம்னு சொல்லிடுறான். வேல்ல ரேனா இன்னமும் அதே குகையில தான் தன்னுடைய நாட்களை கழிச்சிட்டு இருக்கா. அவ அங்கிருந்து பார்க்கும் பொழுது பேலாவுடைய மூன் டான்சர் டிராகனும் ஆடமுடைய சீஸ்மோக் டிராகனும் கண்ணுக்கு தென்படும். அவங்க வேகார தேடி போய்கிட்டு இருக்கிறத இவ இங்க இருந்தே பார்த்திருப்பா. இதை கவனிச்சது மட்டும் இல்லாம பேலாவை ஒரு முறையாவது பாத்திர முடியாதா
அப்படிங்கிற ஏக்கத்துல இவ தன்னுடைய டிராகன் ஷீப் ஸ்டீலர் எடுத்துக்கிட்டு அவளை நோக்கி போயிருப்பா. ரேனா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு டிராகனுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருந்தா. இப்போ அவகிட்ட டிராகன் இருக்கு, ஆனா அவளுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க முடியாம இங்க தனிமையில இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதை தெரிஞ்சுக்கிற ஜேனாரின் ரேனாவை வரவழைச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, வேல்ல இருக்கக்கூடிய அரண்மனையில ரேனாவுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. ஆனா வேல்ல அவ எங்கேயாவது தங்கிக்க விருப்பப்பட்டா தங்கிக்கலாம். அவளுடைய இருப்பிடத்தை வெளிப்படுத்தாம ஜேன் இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம். ஆனா ரேனா இந்த மாதிரி அவளுடைய டிராகன் எடுத்துட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போய்கிட்டு இருந்தா அவளுடைய அடையாளம் அப்படிங்கிறது வெளிப்பற்றும். அது மட்டும் இல்லாம ஷீப் ஸ்டீலருடைய ரைடரை டேமன் தானே எரிச்சிட்டதா ரெனேரா கிட்ட சொல்லியிருப்பான். அதனால ஷீப் ஸ்டீலருடைய ரைடர் இறந்து போயிட்டதா தான் ரெனேராவுமே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இது வெளியில தெரிஞ்சா அது ரேனாவுக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த வகையில ஜேனாரினுக்குமே இது பிரச்சனையா வந்து முடியும். அதனால ஜேனாரின் அவளுக்கு ஒரு அறை கொடுத்து இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கண்டிச்சு அமைச்சிருப்பாங்க. போன எபிசோட்ல ஏமண்ட் ஆலிஸை காப்பாத்தின போது ஏற்பட்ட அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பா. அதுக்கு முன்னாடி ஏமண்ட ஆலிஸ் காப்பாத்திருப்பா. இந்த ரெண்டு பேரும் ஒருத்தரை காப்பாத்தி சமன் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஏமண்ட் இனிமேல் இங்க ஹாரன் ஹால்ல தங்க தேவையில்லை, தன்னுடைய டிராகனான வேகார தேடி போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பான். ஆனா அவனுடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டிருக்குது. அதையும் மீறி அவன் வேகார் டிராகனை கண்டுபிடிச்சிட்டா கூட ரெனேராவுடைய 6 டிராகன்களுக்கு எதிராக அவனால தாக்கு பிடிக்க முடியாது. இதை தான் ஆலிஸ் ரிவர்ஸும் சொல்றா. அதனால ஏமண்ட ஹாரன் ஹால்லே தங்கி அவனுடைய பலத்தை சேகரிக்க சொல்றா ஆலிஸ். இருந்தாலும் ஏமண்ட் இங்க இருந்து கிளம்புறதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கிறான். ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு முயற்சிக்கும் பொழுது அந்த குதிரை லாயங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனுடைய கண்ணில் இவன் பட்டிருப்பான். அவன் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்றதுக்கு முன்னாடி ஆலிஸ் அவனை கொலை செஞ்சிருப்பா. ஆலிஸ் நினைச்சிருந்தா ஏமண்ட கொண்டுட்டு இந்த ஹாரன் ஹாலை ரெனேரா சொன்னதின் பேர்ல அவளே தன் வசம் வச்சுக்கிட்டு இருந்திருக்க முடியும். ஆலிஸ் ஹாரன் ஹாலை விடவும் வேற ஏதோ ஒரு பெரிய திட்டத்துக்கு அடி போடுறா. அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். அதன் பிறகு ஆலிஸ் இந்த ஹாரன் ஹால்ல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த 5 டிராகன் முட்டைகளை ஏமண்ட் கிட்ட காமிக்கிறா. ஆலிஸ்னுடைய கூற்றின்படி இந்த முட்டைகள் எல்லாம் ட்ரீம் ஃபேர் டிராகன் இட்டது. இந்த டிராகனுடைய இப்போதைய ரைடர் ஹெலினா தான். ஆனா அவளுக்கு முன்னாடி பிரின்சஸ் ரேனா டார்கெரியன் தான் இந்த டிராகனுடைய ரைடரா இருந்திருப்பாங்க. டேமனுடைய பொண்ணு இந்த ரேனா கிடையாது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பிரின்சஸ் ரேனா டார்கெரியன். இவங்க கிங் ஏனிஸ்னுடைய மகள், ஏகான் த கான்கரனுடைய பேத்தியும் கூட. அந்த பிரின்சஸ் ரேனா டார்கெரியன் குவீன் ரேனா டார்கெரியனாவுமே மாறி இருப்பாங்க. அந்த குவீன் ரேனா டார்கெரியன் தன்னுடைய மகள் இறப்புக்கு பின்னாடி தானும் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஹாரன் ஹாலுக்கு வந்து தங்களுடைய இறுதி காலத்தை செலவிட்டிருப்பாங்க. அந்த தருணத்துல ட்ரீம் ஃபேர் டிராகன் இட்ட முட்டைகள் தான் இது அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. இந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கும். டிராகன் முட்டைகளை வெப்பத்திலிருந்து நீண்ட நாட்களுக்கு நீக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படிங்கிறது மறைஞ்சு முழுக்கவே பாறைகளா மாறிடும். அதன் பிறகு அந்த முட்டைகளால பொரிய முடியாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டெனேரிஸ் டார்கெரியனுக்கு கிடைக்கக்கூடிய முட்டைகளுடைய வயசு கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளை கடந்திருக்கும். ஆனாலுமே அந்த முட்டைகள் பொறிஞ்சும் இருக்கும். அது எப்படிங்கிறதுக்கான வரையறுக்கப்பட்ட விடை நமக்கு ஷோலையோ புக்ஸ்லயோ இல்ல. கால் ரோகோவனுடைய சிதை நெருப்புகள்ல அந்த முட்டைகளுமே வைக்கப்பட்டிருக்கும். அந்த நெருப்பு வெப்பத்தினாலையும் அதோட சேர்த்து ஒரு சில பிளட் மேஜிக்னாலையும் அந்த முட்டைகள் பொறிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம டெனேரிஸ் டார்கெரியனுக்கே கூட அந்த முட்டைகளை பொரிய வைக்கிறதுக்கான அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். அந்த முட்டைகள் பொறிஞ்சதாகட்டும், டெனேரிஸ் நெருப்பு முழுக்க தீண்டினாலும் கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம வெளியில வந்ததாகட்டும், இது ரெண்டுமே ஒரு அதிசயமான நிகழ்வு தான். மற்ற எந்த டார்கெரியன்ஸ்க்கும் இல்லாத ஒரு ஆற்றல் டெனேரிஸ்க்கு மட்டுமே இருந்தது. இதை பத்தி ஒரு விரிவான வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆலிஸ் காண்பிக்கக்கூடிய இந்த முட்டைகள் தான் டெனேரிஸ் டார்கெரியனுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது. அதுக்கான விடையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆலிஸ்னுடைய அடையாளத்துக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது. அதை பத்தி நாம தெரிஞ்சுப்போம். இது ஒரு தியரி தான், தெளிவான உண்மை கிடையாது. ஆனாலும் இது உண்மையா இருக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இருக்குது. குவீன் ரேனா டார்கெரியனுக்கு எலிசா ஃபார்மன் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் பார்ட்னர் இருந்திருப்பாங்க. அந்த எலிசா ஃபார்மன் வெஸ்ட்ரோஸ்கே மேற்கு பக்கமா இருக்கக்கூடிய சன்செட் சீல பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த எலிசா ஃபார்மன் பத்தின முழு கதையும் இங்க நான் சொல்ல போறது கிடையாது. அதை பத்தியும் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த எலிசா ஃபார்மன் ரேனா டார்கெரியனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொழுது ட்ரீம் ஃபேர் இட்ட முட்டைகளை திருடிட்டும் போயிருப்பாங்க. இந்த சீசனுடைய ஆரம்பத்துல ஆலிஸ் டேமன் கிட்ட ஹாரன் ஹால் பத்தி பேசும் பொழுது தான் இந்த ஹாரன் ஹால்ல மிக நீண்ட வாழ்வை வாழ்ந்ததா ஆலிஸ் சொல்லியிருப்பா. ரேனா டார்கெரியன் கிட்ட இருந்து முட்டைகளை திருடிட்டு போன எலிசா காலப்போக்கில் ஆலிஸா மாறி இருக்கணும். இந்த எலிசா ஃபார்மனுடைய கனவு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, கடல் பயணங்கள்ல நிறைய ஈடுபடணும் அப்படிங்கறதா தான் இருந்திருக்கும். இவங்களுடைய ஹவுஸ் ஃபார்மனுடைய கொடியில பார்த்தாலுமே 3 கப்பல்கள் இருக்கும். இவங்களுடைய வாசகங்களுமே கூட விண்ட் இஸ் அவர் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கும். அதாவது காற்றின் திசை தான் நமக்கான வாகனம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஆலிஸ் ஏமண்ட் கிட்ட பேசும் பொழுதுமே கூட அவ லேடி ஆஃப் வாட்டரா ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பா. ஆனா இடையில ஆலிஸ்க்கு எங்கேயோ ஒரு சாபம் ஏற்பட்டு கடல்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிலங்களால சூழப்பட்டிருக்கக்கூடிய ஹாரன் ஹால்ல அந்த முட்டைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு தியரி உண்மை அப்படின்னா ஆலிஸ் ஏமண்ட வச்சு போடக்கூடிய இந்த திட்டத்துக்கான நோக்கம் தன்னுடைய சாபத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதா தான் இருக்கணும். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான டீடைல் என்ன அப்படின்னா, அந்த முட்டைகள்ல ஒன்ன ஏமன் தன் கையில எடுக்கும் பொழுது அது வெப்பமாகிறத அவன் உணர்ந்திருப்பான். ஒருவேளை ஆலிஸ் இந்த மேஜிக்கை நிகழ்த்துறதுக்கு டார்கெரியன் ரத்தம் கொண்ட ஒருத்தன் அவளுக்கு தேவைப்பட்டிருந்திருக்கலாம். இறுதியா ஆலிஸ் ஏமண்ட் கிட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னும் அவன் மூலியமா அவளுக்கு பிறக்க போற மகன்கள் எல்லாருமே டார்கெரியன் இளவரசர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதன் பிறகு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுடைய உறவு அடுத்தடுத்து என்னென்ன கட்டத்துக்கு நகருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். டெனேரிஸ்க்கு
கிடைக்கக்கூடிய முட்டைகள் இதுதானா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த முட்டைகள் எப்படி எலிசா ஃபார்மன் கிட்ட இருந்து டெனேரிஸ் கை வரைக்கும் போயிருக்குது அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோல பண்ணியிருக்கிறோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல கிறிஸ்டனை நிராகரிச்சிருந்த குவெயின் இப்போ டம்பிள்டனுக்கு வந்து சேர்ந்திருப்பான். ஆர்மண்ட் ஹைட்டவருக்கு கிறிஸ்டன் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது குவெயின் ஏன் இங்க வந்தா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அந்த சண்டை அப்படிங்கிறது இனிமே பொருளற்றதுன்னு குவெயின் எடுத்து சொல்லியிருப்பான். ஆனாலுமே ஆர்மண்ட் குவெயின் தன்னுடைய உயிருக்கு பயந்து கோழைத்தனமா இங்க வந்து சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப ரெனேரா கிட்ட 6 டிராகன்கள் இருக்குது. இந்த டம்பிள்டனை விட்டு ஹைட்டவர் படை வெளியில போனா அவங்க எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் தான் ஆவாங்க. அதே நேரம் ரெனேரா சார்பா ரிவர்லாண்ட்ஸ் படையினர்கள் ஏறக்குறைய 30,000க்கும் மேல டம்பிள்டனை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்மண்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஹைட்டவர் வீரனால 3 ரிவர்லாண்ட்ஸ் வீரனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட சேர்த்து கிங்ஸ் லேண்டிங்ல இந்த சிட்டி வாட்ச் நபர்கள் ஒவ்வொருவரா கொல்லப்படுற காரணத்தினால அந்த நகரம் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்துக்குள்ளா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பான். இந்த காரணத்தினால தங்களுக்கு இந்த யுத்தம் சாதகமா இருக்கிறதா ஆர்மண்ட் ஹைட்டவர் நம்புறான். குவெயின்க்கு டேரான் கிட்ட பேசின பிறகுதான் ஆர்மண்ட் ஹைட்டவர் டேரான அரசனா முன்மொழிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தியுமே தெரிய வந்திருக்கும். இந்த சீசன் முழுக்க டேரான் ஆர்மண்ட் ஹைட்டவர் பத்தி என்ன நினைக்கிறான், அவனுக்கு அரசனாக ஆசை இருக்குதா, இது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த எபிசோட்ல அதுக்கான விடையை கொடுத்திருக்காங்க. டேரான் குவெயின் தன்னை தனியா இங்க ஆர்மண்ட் ஹைட்டவரோட விட்டுட்டு போயிட்டதா குற்றம் சாட்டுறான். அதன் விளைவாதான் டேரானை வச்சு ஆர்மண்ட் ஹைட்டவர் இத்தனை காய்களையும் நகர்த்திட்டு இருக்கிறதாவும் சொல்றான். அவனை தடுக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. ஆர்மண்ட் ஹைட்டவரோட இருக்கும் பொழுது டேரானால சுயமா சிந்திக்க முடியல அப்படின்னு தன்னை சொல் பேச்செல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நாய் மாதிரி தான் நடத்துறதாவுமே அவன் சொல்லியிருப்பான். எது எப்படி இருந்தாலும் ஆர்மண்ட் ஹைட்டவர் டேரானை அரசனாக்க முற்படுறான். ஒருவேளை அவனை அரசனாக்கி அந்த அரியணையில அமர்த்திட்டா அதன் பிறகு ஆர்மண்ட் ஹைட்டவரை ஒதுக்கி தள்ளிடலாம் அப்படின்னு குவெயின் அவன் கிட்ட சொல்றான். ஆனா இந்த 2 பேருக்குமே டேரானால அரசன் ஆக முடியாது அப்படிங்கிறது தெளிவாவே தெரியும். காரணம் என்னன்னா ஏற்கனவே இப்போ ரெனேராவுக்கு தான் இந்த யுத்தம் சாதகமா இருக்குது. அப்படியே ரெனேராவை வீழ்த்தினா கூட டேரான் அரசன் ஆகணும் அப்படின்னா ஏமண்ட் மற்றும் ஏகான் இந்த 2 பேரையுமே வீழ்த்தி ஆகணும். அதுதான் ஆர்மண்ட் ஹைட்டவருடைய நீண்ட நாள் திட்டமா இருக்கலாம். ஆனா அது நடைமுறையில சாத்தியமா, அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் குவெயினுக்கும் தோணும், டேரானுக்கும் தோணும். இப்போ ஓல்ட் டவுனுக்கு லார்டா இருக்க ஆர்மண்ட் ஹைட்டவர் இங்க படைக்கு தலைமை தாங்குற காரணத்தினால இப்போதைக்கு அவனுக்கு அடுத்து ஓல்ட் டவுனுக்கு லார்ட் ஆகக்கூடிய தகுதி குவெயினுக்கு தான் இருக்குது. அதனால அவன் அங்க போய் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யறதா டேரான் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா டேரானுக்கு இதுல விருப்பம் இருந்திருக்காது. ஏற்கனவே ஒரு முறை தனியா விட்டுட்டு போனது போதும், இந்த முறை தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு கேட்டிருப்பான். இருந்தாலும் குவெயினுக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். குவெயின் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி டேரான் குவெயின் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்தபோது அவனுடைய அம்மாவை சந்திச்சானா பேசினானா அப்படிங்கறத கேட்டிருப்பான். ஆலிசன்டோடைய மகன்கள் அத்தனை பேருமே தன் அம்மாவின் அன்புக்காக இயங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ரெனேரா அயன் த்ரோன்ல உட்கார்ந்து மக்களுடைய மனுக்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இங்க இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய 2 பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒன்னு இங்க இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை, இன்னொன்னு அடுத்தடுத்து இந்த சிட்டி வாட்ச் நபர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவங்களுமே நிறைய பேர் பதவி விலகி இருக்கிறாங்க. இதனால இந்த நகரத்துல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கேள்விக்குள்ளா இருக்குது. ஆனா இந்த 2க்குமே ரெனேரா கிட்ட தெளிவான ஒரு பதில் அப்படிங்கிறது இல்ல. பொற்காசுகளை பத்தி கேட்கும் பொழுது நேரடியா மாஸ்டர் ஆஃப் காயினா இருக்கக்கூடிய டோரன் மாண்டர்லி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அதன் பிறகு கோயில்ல பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால ஒரு பெண் கடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கறத சொல்லும் பொழுது அடுத்த முறை ரெனேரா அந்த கோயிலுக்கு போகும் பொழுது மெழுகுவத்தி ஏத்துறதா சொல்லியிருப்பா. ரெனேரா கிட்ட முன்னாடி மக்களுக்கு இருந்த அந்த பரிவு அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெனேரா இதை விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அயன் த்ரோன்ல இருந்து அவளுடைய விரல்ல ஒரு வெட்டுக்காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த வெஸ்ட்ரோஸ் வரலாறுல அந்த அயன் த்ரோன்ல அமரக்கூடியவங்க தகுதியானவங்களா இல்ல அப்படின்னா அந்த த்ரோனே அவங்கள நிராகரிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சீசன் 1ல கிங் விசேரிஸ்க்கு இதே மாதிரி ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ரெனேராவுக்கும் இந்த மாதிரி ஒரு காயம் ஏற்படுது. ஒருவேளை இந்த அரியணை ரெனேராவை நிராகரிக்கலாம். காயம் ஏற்பட்ட உடனேயே ரெனேரா அந்த த்ரோன் ரூம்ல இருக்கக்கூடிய கிங் விசேரிஸ்னுடைய சிலையை பார்த்திருக்க மாதிரியும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அல்ஃப் மற்றும் ஹியூ 2 பேரும் மாறி மாறி டம்பிள்டனை கண்காணிக்கக்கூடிய வேலையில இருக்கிறாங்க. அல்ஃப் ஒரு சாதாரணமான இடத்துல இருந்து இப்போ டிராகன் லார்டாவே மாறிட்டான். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்வு அப்படிங்கிறது மேம்படல அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவன் டிராகன் லார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த மகிழ்ச்சிகளுமே பறிக்கப்பட்டிருக்குது. அவன் ஹியூ கிட்ட உன்னுடைய வாழ்க்கையாவது ஏதாவது மேம்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹியூவாலையுமே அதுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருக்க முடியாது. 2 நாள் அவனை சந்திக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அல்ஃப் கிங்ஸ் லேண்டிங்க்கு போயிருப்பான். கிங்ஸ் லேண்டிங்ல டேமன் சிட்டி வாட்ச் நபர் போல மாறு வேடத்துல தன்னைத்தானே இலக்காக்கிட்டு நகரத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே போன எபிசோட்ல ஆர்மண்ட் ஹைட்டவருக்கு தூது செய்தி அனுப்பின அந்த ஒரு வீரன் அவனை பின்தொடர்ந்து வந்திருப்பான். ஆனா டேமன் அவனை கத்தி முனையில பிடிச்சி அவன்கிட்ட சில உண்மைகளை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான். ஆனா அவன் எந்த விதமான உண்மைகளையும் வெளியில சொல்லியிருக்க மாட்டான். போன எபிசோட்ல டேமனுமே பகல் நேரத்துல கொலை நடக்குது, ஆனா இதுக்கு சாட்சி யாருமே இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதா இருக்குதுன்னு ரெனேரா கிட்ட சொல்லியிருப்பான். சாட்சியே இல்லாம யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த கொலைகளை யார் நிகழ்த்துறா அப்படிங்கிறது தெரியல. இந்த எபிசோடோட பேரு ஃபேஸ்லெஸ் மென். ஒருவேளை ஆர்மண்ட் ஹைட்டவர் உண்மையிலேயே பிராவோஸ்ல இருந்து ஃபேஸ்லெஸ் மென்னை ஹையர் பண்ணி இந்த கொலைகளை நிகழ்த்த சொல்லியிருக்கிறானா அப்படிங்கிறது தெரியல. இறுதியா அவன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த கிங்ஸ் லேண்டிங்க்கு வெளியில கொஞ்ச தூரத்துல தங்களுடைய அரசன் டேரான் த டேரிங் காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பான். டேரானுக்கு இப்படி ஒரு பட்டத்தை ஏன் இப்ப கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. டேமன் அவனை கொண்டுட்டு திரும்பி வரும்பொழுதுதான் அல்ஃபை சந்திச்சிருப்பான். அல்ஃப் உத்தரவை மீறி கிங்ஸ் லேண்டிங்குள்ள நுழைஞ்சதுக்கு டேமனுக்கும் அவனுக்கும் இடையில சின்னதா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து டேமன்
அல்ஃபை அடிச்சு எல்லார் முன்னிலையிலும் அவமானமும் படுத்திருப்பான். இதை அல்ஃப் எந்த அளவுக்கு சாதாரணமா எடுத்துப்பான் அப்படிங்கிறது தெரியல. காரணம், இவன் இப்போ பழைய அல்ஃப் கிடையாது, அவன் இப்போ ஒரு டிராகன் லார்ட். அவன்கிட்ட ஒரு தனித்த அதிகாரம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இங்க அல்ஃப் அடி வாங்கி கீழே விழுகிறதையுமே போன எபிசோட்ல உளவு பார்த்தா அந்த பெண் இதையும் பார்த்திருப்பா. அடுத்ததா அவ இந்த ஒரு செய்தியை ஆர்மண்ட் ஹைட்டவர் கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. மறுபக்கம் ஹியூ ஒரு வியாபாரியோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு டம்பிள்டனுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். அவன் நுழையிற அதே நேரத்துல ரெனேரா அனுப்பின கொலையாளிகளுமே பராத்தியன்கள் மாதிரி வேடமிட்டு உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு தலைமை தாங்கியிருக்கவன் தன்னை ஏரியன் பராத்தியன் அறிமுகப்படுத்தியிருப்பான். இவங்க எல்லாருமே சேரும் சகதியுமா அவங்க கிட்ட இருந்து ஒரு காட்டமான துர்நாற்றம் வரக்கூடிய வகையில இங்க வந்து நின்றுப்பாங்க. இதுவும் ரெனேராவுடைய யோசனையா தான் இருந்திருக்கும். சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி தான் ஆர்மண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தையுமே அவ தெரிஞ்சு வச்சிருந்திருப்பா. வந்திருக்கவங்க எல்லாரும் புதுசா அரசனா முன்மொழியப்பட்டிருக்க டேரான் டார்கேரியனுக்கு பராத்தியன்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதோட சேர்த்து அரசனை நேர்ல கூட்டிட்டு வந்தா அவர் முன்னாடியுமே மண்டிட்டு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டேரான் அங்க தான் இருந்திருப்பான். அவங்களுக்கு டேரான் யாருன்னு தெரிஞ்சிருக்காது, அதுக்காக தான் இப்படி. ஆனா குவெயின் உண்மையான ஏரியன் பராத்தியனை சந்திச்சு இருந்திருப்பான். அவருக்கு பழுப்பு நேரத்துல முடி இருக்கிறதாவும் இப்ப வந்திருக்கக்கூடியவனுக்கு கருமை நேரத்துல முடி இருக்கிறதுமே அவன் கவனிச்சிருப்பான். உடனே குவெயின் இவங்க எல்லாருமே கொலையாளிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதையுமே வெளிப்படுத்தியிருப்பான். போல்ஜான் ராக்ஸ்டனும் குவெயினும் அதன் பிறகு சேர்ந்து அவங்க எல்லாருமே வெட்டி வீழ்த்திருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் ஆர்மண்ட பயங்கரமா கோவப்படுத்தும். அதன் பிறகு அவன் ரெனேராவை சும்மா விட போறது இல்லைன்னு சபதம் போட்டுட்டு இருக்கவே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆர்மண்ட் தந்திரமானவனா தான் இருக்கிறான். ஆனா யுத்த காலத்துல இந்த ஒரு பலவீனத்தை வச்சுட்டு எப்படி சிறந்து விளங்க போறா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபக்கம் ஹியூ தன்னுடைய மனைவி கேட்டை சந்திச்சிருப்பான். அவன் இப்போ ஒரு டிராகன் ரைடரா இருக்கிற அந்த விஷயத்த கேட் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனாலுமே அவளுக்கு அதுல எந்த விதமான மகிழ்ச்சியும் இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா ஏமாற்றம் தான் இருந்திருக்கும். ஹியூ டிராகனை கிளைம் பண்ண போன அந்த சமயத்துல கேட் நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும். அந்த சமயத்துல ஹியூ அவங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கணும் அப்படின்னு தான் அவ எதிர்பார்த்திருப்பா. ஆனா ஹியூ டிராகனை கிளைம் பண்றதுக்காக போயிருப்பான். இப்போ கிங்ஸ் லேண்டிங்ல அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அதனால டம்பிள்டனை விட்டுட்டு தன் கூட கிங்ஸ் லேண்டிங்க்கு வர சொல்லி கேட்டிருப்பான். ஆனா கேட் அதை மறுத்திருப்பா. அவளால இப்போ தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. குவெயினுக்கு ஆர்மண்ட் ஹைட்டவர் டேரானை வச்சு என்ன திட்டம் போடுறான் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்காது. ஆனா ஆர்மண்ட் அதை பத்தி அவன்கிட்ட தெளிவா எங்கேயுமே சொல்லியிருக்கவே மாட்டான். இதன் பிறகு குவெயின் இங்க இருந்து ஓல்ட் டவுனுக்கு தான் போக போறான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நகரத்துக்கு வெளியில டிராகன்கள் இருக்குது. எப்படி குவெயின் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படிங்கிறது தெரியல. அவன் முதல்ல எப்படி இந்த டம்பிள்டன் நகரத்துக்குள்ள நுழைஞ்சான் அப்படிங்கிறதுமே தெரியல. டிராகன்கள் எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆலிசன்ட் ரெனேராவை சந்திச்சு ஏமண்ட் இருக்கக்கூடிய இடம் தெரியும் அப்படின்னும் அதை வெளிப்படுத்தினா தன்னையும் தன் மகளையும் சுதந்திரமா இங்க இருந்து வெளியில போக அனுமதிச்சிடணும் அப்படின்னு கேட்டிருப்பா. ஏமண்ட் ஹேரன் ஹால்ல தான் இருக்கிறான் அப்படிங்கறத சொன்ன பிறகு ரெனேராவால அதை நம்பி இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆட்கள் வேகார தேடி அந்த ஹேரன் ஹால் முழுக்கவே சுத்தி இருப்பாங்க. ஆனா வேகார் இருக்கிறதுக்கான தடையுமே தெரிஞ்சிருக்காது. பொதுவான யூகம் என்ன அப்படின்னா வேகார் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஏமண்டும் இருப்பான். ஆனா இந்த ஒரு தகவல் ஆலிசன்ட்டுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும் பொழுது ஹெலினாவுக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறத ஆலிசன்ட் ரெனேரா கிட்ட சொல்லியிருப்பா. ரெனேரா இன்னும் ஒரு படி மேல போய் டேனிஸ் த ட்ரீமர் மாதிரி ஹெலினாவும் ஒரு ட்ரீமர்னு சொல்லியிருப்பா. இந்த டேனிஸ் த ட்ரீமர் ஒரு டர்கேரியன் இளவரசி தான். வலேரியாவுக்கு வரப்போற பேரழிவை இந்த டேனிஸ் த ட்ரீமர் தான் முன்னாடியே பார்த்திருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் டர்கேரியன்ஸ் மட்டும் அங்கிருந்து கிளம்பி டிராகன் ஸ்டோனுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. சீசன் 1ல இருந்தே ஹெலினாவால எதிர்காலத்துல நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வுகளை கணிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இந்த எபிசோட ஆரம்பத்திலுமே ஹெலினா ஒரு துணியை பின்னிருப்பா. அந்த பின்னல்ல கூட ஹேரன் ஹாலுக்கு மத்தியில ரத்தத்துக்கு நடுவுல ஏமண்ட் இருக்க மாதிரி பின்னிருப்பா. மேல ஆலிஸ் ரிவர்ஸும் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த ரத்தம் அப்படிங்கிறது ஒரு கண்ணு மாதிரியுமே தெரிஞ்சிருக்கும். போன சீசன்ல ஹெலினா ஏமண்ட் டர்கேரியன் இந்த காட்ஸை ஏரியில தான் தன்னுடைய மரணத்தை சந்திப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆலிசன் சொல்றது உண்மையா இருந்தா கூட ஏமண்ட ஹேரன் ஹால்ல போய் பிடிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான். காரணம் ஏற்கனவே நிறைய பேர் ஏமண்ட தேடி போய் தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவன் தனியாளா அங்க இருக்கிறான். அதனால நிறைய ஆட்களை அனுப்புனா அவனால எளிதாவே சாவகாசமா மறைஞ்சிக்க முடியும். இந்த காரணத்தினால ரெனேரா ஆலிசன்ட்ட ஒரு சில வீரர்களோட ஹேரன் ஹாலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பா. மறைஞ்சிருக்கக்கூடிய ஏமண்ட வெளியில கொண்டு வர்றதுக்கு தன்னுடைய அம்மாவான ஆலிசன்ட்டால முடியும் அப்படிங்கிறது ரெனேராவுடைய நம்பிக்கை. ஹேரன் ஹாலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆலிசன்ட் ஹெலினாவை சந்திச்சு அவகிட்ட இருந்து விடைபெறதுக்காக போயிருப்பா. அந்த சமயத்துல தான் ஹெலினா தன்னை வேற யாருக்காவது திருமணம் செஞ்சு வச்சிருக்க கூடாதா, எதுக்காக ஏகானுக்கே திருமணம் செஞ்சீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பா. சீசன் 1ல ரெனேரா ஜேஸுக்கும் ஹெலினாவுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லியிருப்பா. அந்த ஒரு திருமணம் நடந்திருந்தா இந்த போரே கூட தவிர்க்கப்பட்டிருக்கும். ஹெலினாவுடைய இந்த கேள்வி தன்னுடைய பரிதாப நிலையோட சேர்த்து ஒரு நல்ல முடிவு இந்த போரையே தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு நினைவுபடுத்துது. அந்த பராத்தின் வீரர்களுடைய உடை டம்பிள்டன்ல இருந்து இங்க அனுப்பப்பட்டிருக்கும். அந்த உடையில கிக் திஸ் டாக் இட் வில் பைட் யுவர் ஹேண்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். எபிசோடோட முடிவுல கோர்லிஸ் வலாரன ஆர்மண்ட் ஹைட்டவருடைய ஆட்கள் கடத்திட்டு போற மாதிரியுமே தெரியும். கோர்லிஸ் தான் ரெனேராவுடைய ஹேண்ட் ஆஃப் த குவீனும் கூட. இதோட இந்த எபிசோட் நமக்கு இங்க முடிஞ்சிருக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.